திருப்பூர் மாநகராட்சியினுடைய திடக்கழிவு மேலாண்மையின் தோல்வியின் காரணமாக இன்றைக்கு இடுவாய் மற்றும் இடுவாய் சுற்றியுள்ள அனைத்து பகுதி மக்களும், தாய்மார்களும், பெரியவர்களும், குழந்தைகளும் இந்த போராட்டத்தில் கலந்திருக்காங்க. இதுவரைக்கும் தமிழக கண்டிராத ஒரு போராட்டம் இது. இதுவரைக்கும் போராட்டம்னு ஒரு இளைஞர்களோ பெரியவர்களோ கலந்திருப்பாங்க. ஆனா குழந்தைகளும் வாயிலா கால்நடைகளும் பெருமளவுல கலந்துகிட்டது தமிழகத்திலேயே வரலாறுல இந்த இடுவாய் வண்டில் தான் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய போராட்டம் முன்னெடுத்ததுக்கு முக்கிய காரணம் இங்க வாழ்வாதாரம் செழிக்கணும், இந்த நோய் நொடியெல்லாம் மக்கள் வாழணும், இந்த விவசாயத்தை காக்கணும், நீராதாரத்தை காக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் எல்லா மக்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாம கலந்திருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது உண்மையாலுமே தலைமைச் செயலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமா வலுப்பெறணுங்கிறது எங்களோட எண்ணம். சட்டத்துக்குட்பட்டு இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வீரியமடையணுமோ அந்த அளவுக்கு வீரியத்தை எடுத்து இந்த அரசாங்க சக்கரத்தோட செவிகளுக்கு நாங்க கொண்டு சேர்ப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இவங்க மறுசுழற்சி நாங்க தரம் பிரிச்சு தான் இந்த பண்ண போறோம், மற்றபடி இங்க டம்ப் பண்ண வரல அப்படின்னு சொல்றாங்க திருப்பூர் மாநகராட்சி. ஆனா இது வரைக்கும் திருப்பூர் மாநகராட்சி எங்கெங்கெல்லாம் குப்பை கட்டணும் அங்க போய் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் நீ நிக்க முடியாது. ஒரு டேர்ம்ஸ் அண்ட் நாம்ஸ், மாசு கட்டுப்பாட்டு சொன்ன ஒரு நாம்சி அவங்க ஃபாலோ பண்ண கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல இடுவாய் மக்கள் நாங்க மட்டும் எதுக்காக இதை நம்பணும்? நாங்க ஒரு ஏமாத்தி இவங்களை உள்ள விட்டோம்னா அடுத்தது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு மேயர் அவரோட ஏற்பாட்டில் சபாகரத்துக்கு போய் தான் குடியிருக்கணும் நிலைமை வரும். எங்களோட மண்ணையும் எங்களுடைய ஆதாரத்தையும் விட்டுட்டு, எங்களோட வாழ்வாதாரத்தை விட்டுட்டு எங்க சுகாதார சீர்கேடு அடைஞ்சு நாங்க சாக விரும்பல. எங்களோட வாழ்வாதார போராட்டத்துல இன்னும் அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இன்னும் இந்த போராட்டத்தை விரிவடை செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கையை வச்சுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன்.